Good evening. This is Professor R. Surendran from Government College of Technology. Now I am having my technical champion Gopalakrishnan. So we are going to discuss the topic on convection. Now you can present your screen. I will change my settings. Okay. So this is heat and mass transfer. The topic of today's discussion is convection, and it is gratitude for our mentor, this is Surendran, myself, and we will move to the question. Yes, sir. So first வந்து ஒரு அருமையான क्वेश्चन இருக்கு. நேச்சுரல் கன்வெக்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க கேள்வி வாசிங்க. For which of this configuration is a minimum temperature difference required for natural convection to set in? A. Fluid near a heated vertical plate. Fluid near a heated plate inclined at 45 degrees to the vertical. Fluid over a heated horizontal plate. Fluid near a heated cylinder. ஓகே, இப்போ வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன் வந்து மினிமம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்லயே எந்த கான்ஃபிகரேஷன்ல பாசிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ வி ஹாவ் டு லுக் ஃபார் த கான்ஃபிகரேஷன். எந்த கான்ஃபிகரேஷன் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தெரியணும். ஸோ வி வில் கோ ஃபார் த ஆன்சர். என்ன ஆன்சர்? ஸோ நேச்சுரல் கன்வெக்ஷன், the working fluid sets in the vertical motion due to buoyancy and gravity in near vertical plate. This motion is easiest to start and require minimum temperature difference. So நம்ம buoyancy force பத்தி என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, buoyancy force வந்து vertical upward thrust force. ஒரு பாடி வந்து மூழ்க போகும்போது வெர்டிகல் ஆக்ட் ஆகுது. கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். சோ இது அப்வர்ட், அது டவுன்வர்ட்ஸ். ரெண்டு பேரும் வந்து நமக்கு அந்த வர்க்கிங் ஃப்ளூயிட் வந்து வெர்டிகல் மோஷன்ல ரெண்டு பேர்ல யார் ஒருத்தர் இருந்தாலுமே வந்து அந்த வெர்டிகல் மோஷனுக்கு வசதியா இருக்கும் அப்படின்றாங்க. எஸ் சார். சோ அதுதான் வந்து ஆன்சர். நேச்சுரல் கன்வெக்ஷனுக்கு வெர்டிகல் பிளேட் தான் வந்து உகந்தது அப்படின்றாங்க. ஃப்ளூயிட் நியர் எ ஹீட்டட் வெர்டிகல் பிளேட். சோ வந்து அப்ப அதை விட கம்மியான 45 டிகிரி, அதை விட கம்மியான ஹரிசாண்டல் சொல்லலாம். சோ சிலிண்டர் எங்க வரும் நம்மளால இது பண்ணிக்க முடியாது. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ் சார். ஓகே சார். Natural convection heat transfer coefficient over surface of vertical pipe and vertical flat plate for same height and fluid are equal. What is the possible reason for this? Same height, both vertical, same fluid flow pattern. So இது ஒரு வித்தியாசமான क्वेश्चन. நேச்சுரல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நேச்சுரல் கன்வெக்ஷன்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து வெர்டிகல் பிளேட் மேல பாஸ் பண்ணும்போதும் வெர்டிகல் பைப் மேல பாஸ் பண்ணும்போதும் ரெண்டும் ஒண்ணே தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா சேம் ஹைட் இல்ல போத் வெர்டிகல், சேம் ஃப்ளூயிட் ஃப்ளோ பேட்டர்ன். We can go for the answer. Fluid pattern. So D சொல்லிருக்காங்க. D வந்து same fluid pattern-ஆ? 4-1 fluid flow pattern sir. ஆமா. அந்த ஏன் அப்படி free movement of the explanation-ல பாத்தீங்கன்னா free movement around the hot body sets due to density variation of the fluid. Since large diameter vertical cylinder and vertical flat plate have the similar shape, so flow pattern வந்து சேமா இருக்கும் அப்படின்றானுங்க. அப்ப என்னன்னா கேள்வியில வந்து லார்ஜ் டயமீட்டர் வெர்டிகல் சிலிண்டர் கொடுத்திருக்கானா? மேல போங்க. இல்ல, வெர்டிகல் பைப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். வெர்டிகல் ஃபிளாட் பிளேட் சேம் ஹைட் ஃபார் சேம் ஹைட் சேம் ஃப்ளூயிட் அப்படின்றது முன்னாடி சொல்லிட்டானுங்க. அப்ப சேம் ஹைட் சேம் ஃப்ளூயிட்ன்றது கேள்வியிலே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு காரணத்தினால வந்து இல்ல அப்படின்றது கேள்வியிலேயே வந்து நமக்கு சொல்லணும் அப்படின்றது போட்டுருக்காங்க. சேம் ஃப்ளூயிட் ஃப்ளோ பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ். For calculation of heat transfer by natural convection from a horizontal cylinder, what is the characteristics length in Grashof number? Diameter of the cylinder, length of the cylinder, circumference of the base of the cylinder, half the circumference of the base of the cylinder. இப்போ இது ஒரு வித்தியாசமான क्वेश्चन தான். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை நேச்சுரல் கன்வெக்ஷன் கேக்குறாங்க. ஹரிசாண்டல் சிலிண்டர் அப்படின்றான்.
கேரக்டர் லென்த் என்ன அப்படின்றானுங்க. Yes, sir. ஸோ ஹரிசான்டல் சிலிண்டர்ல வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த் இப்போ இது வந்து ஜி ரோ பி ரோ டெல்டா டி எல் கியூப் பை மியூ ஸ்கொயர்னு வரும். ஸோ அதான் வந்து ஃபார்முலா. நமக்கு ரோ வந்து 2 இருக்கும். ஸோ ஜி பீட்டா ரோ ஸ்கொயர் எல் கியூப் டெல்டா டி டிவைட் பை மியூ ஸ்கொயர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் பார்த்துருவோம். In horizontal direction, the character dimension used in the Grashof number and Nusselt number is diameter. So, horizontal direction, the character dimension is the diameter. In vertical orientation, it is length. So, வந்து நம்ம வந்து character dimension வந்து ஹரிசான்டல்ல டயமீட்டராகவும் வெர்டிகல்ல லென்த்தாகவும் யூஸ் பண்றாங்க அப்படின்றது character dimension is by the flow pattern. அந்த flow pattern சார்ந்து இருக்கும் அப்படின்றது ஏற்கனவே பார்த்தோம். flow pattern வந்து எதை சார்ந்து இருக்கும்னா density variation, buoyancy. Density variation வந்து எதனால due to density variation or buoyancy. இப்ப நமக்கு என்னன்னா கேள்வி மறுபடியும் இன்னொரு வாட்டி அலசுவோம். For calculation of heat transfer by natural convection from a horizontal cylinder. So horizontal cylinderல வந்து horizontal cylinder எடுத்துக்கிட்டோம்னா அதுல vertical dimension வந்து diameter. So horizontal இருந்தாலும் சரி vertical இருந்தாலும் சரி சரியா ரெண்டுலயுமே வந்து நம்ம வெர்டிகல் டைமென்ஷன் தான் எடுத்துக்கணும். சிலிண்டர் வந்து இப்படி நிக்க வச்சோம்னா அதோட வெர்டிகல் டைமென்ஷன் வந்து அதோட லென்த்தா இருக்கும். ஹரிசான்டல் வச்சோம்னா டயமீட்டர் வெர்டிகல் வந்து டைமென்ஷன் வந்து டயமீட்டர் இருக்கும். சோ வெர்டிகல் டைமென்ஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டயமீட்டருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும், லென்த்துக்கும் ஞாபகம் வரும். எஸ் நெக்ஸ்ட். சரி. Which one of the following non-dimensional number is used for transanimation laminar to turbulent flow in free convection, sir? Transformation இருக்கணும். அது transanimation இல்ல. laminar to turbulent flow வந்து laminar to turbulent flow வந்து வழக்கமா வந்து நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர். laminar to turbulent flow வந்து வழக்கமா நமக்கு ரெனால்ட்ஸ் நம்பர். ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெனால்ட்ஸ் வராது, கிராஷோஃப் வராது. பெக்லெட் நம்பர் வந்து ஃபோர்ஸ் கன்வெக்ஷனுக்கு ரேலே நம்பர் தான் வந்து ஆன்சர். இது டிஆர்பில வந்து ஒரு கேட்கப்பட்ட கேள்வி. இது வந்து பழைய டிஆர்பில கேட்கப்பட்ட கேள்வி. சோ ரேலே நம்பர்னா என்னன்னா the product of Grashof and Prandtl. Grashof number and Prandtl number. நம்ம கிரேப் ஜூஸ் சாப்பிடும்போது எல்லாமே வந்து ரேலே ஞாபகம் வச்சுக்கணும். எப்பெல்லாம் கிரேப் ஜூஸ் சாப்பிடுறோமோ அப்ப ரேலே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே சரியா? GRPR. So that is a thing. ரேலி நம்பர் வந்து 10^9. 10^9னா 10^7னா 10^7 வந்து என்னது 1 கோடி. அப்ப 100 கோடி. 10^9னா 1 ட்ரில்லியன் நினைக்கிறேன். மில்லியன் பல ட்ரில்லியனா பில்லியனா? பில்லியன் நான் சொல்றேன். 1 பில்லியன். சோ ஃபர்ஸ்ட் மில்லியன்னா 10^6, 10^9னா 1 பில்லியன். சோ ஓகே. இப்போ என்ன அப்படின்னா ரேலி நம்பர் 10^9 கீழ இருந்தா ரேலே வந்து லேமினார் ஃப்ளோ, மேல இருந்தா டர்புலன்ட் ஃப்ளோ. And for a vertical flat plate, இது வந்து vertical flat plateக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு. நெக்ஸ்ட். ஓகே சார். Assertion: a slab of finite thickness heated on the one side and held horizontal will lose more heat per unit time to the cooler air if the hot surface face upwards when compared with the case when the hot surface face downwards. Reason: when the hot surface faces upwards, convection takes place easily, whereas when the hot surface faces downwards, heat transfer is mainly by conduction through air. So இப்ப ரெண்டுமே வந்து நம்ம நல்லா மனசுல ஏத்திக்க வேண்டிய பாயிண்ட். ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டாங்க. A slab of finite thickness heated on one side, ஒரு பக்கம் தான் ஹீட் பண்ணுவோம். held horizontal. இப்போ நம்ம என்னன்னா ஒரு ஸ்லாப் வச்சுக்கிறோம், held horizontal வச்சுக்கிறோம், ஒரு பக்கம் மட்டும் ஹீட் பண்றோம். held horizontal will lose more heat per unit to cooler air if the hot surface faces upward when compared with the case hot surface face downward. So வந்து மேபி ஒரு பக்கம் ஹீட் பண்ண முடிவுட்டாங்க, மேபி இங்க ஹீட் பண்ணலாம் இல்ல இங்க ஹீட் பண்ணலாம், ஏதாவது ஒண்ணுதான் பாசிபிள். இப்போ என்னன்னா வந்து ஹீட் லாஸ் வந்து அதிகமா இருக்கும்ன்றான். எப்போ அப்படின்னா the hot surface faces upward when compared with the case hot surface கீழ இருந்தா ஹீட் லாஸ் கம்மியா இருக்கும், ஏன்னா மேல இருந்தா அதிகமா இருக்கும்ன்றான். அது ஏன்னா மேல இருந்தா கன்வெக்ஷன் வந்து ஈஸியா நடக்கும், கீழ இருந்தா கன்வெக்ஷன் நடக்காது அப்படின்றான். கண்டக்ஷன் கீழே ஹீட் பண்ணா கண்டக்ஷன் காரணம் இருக்கும், மேல வந்து கன்வெக்ஷன் இருக்கும்ன்றான். சூப்பரான கேள்வி.
ஸோ அதுக்கு படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானுங்க எப்படி கரண்ட் எப்படி ஏரோட கரண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத காட்டியிருக்கானுங்க மேலே கீழே. ஸோ மேலேனா கன்வெக்ஷன், கீழேனா கண்டக்ஷன், மேலேனா வந்து நல்ல லாஸ் அதிகமாக இருக்கும், கீழே கம்மியாக லாஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கணும். அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் ஒரு நிமிஷம். விசுவலைஸ் பண்ணாமல் நமக்கு கிடைக்காது இந்த கேள்வி. சூப்பரான கேள்வி. நெக்ஸ்ட். Forced convection. In forced convection, the surface heat transfer coefficient from the heated plate is a function of. ஃபோர்ஸ்னாலே ரெனால்ட்ஸ் பிராண்டில், ஃப்ரீனா கிராஷோவ் பிராண்டில். ஆனா கன்வெக்ஷனாலே பிராண்டில் வந்துருவான். ஃப்ரீனா கிராஷோவ் வருவான், ஃபோர்ஸ்னா ரெனால்ட்ஸ் வருவான். ஆன்சர் பாருங்க. ஃபோர்ஸ்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வரும் சார். ஆமா, ஆன்சர் வந்து சி சார். கரெக்ட். ஓகே, அப்போ வந்து நசல் நம்பர் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெனால்ட்ஸ் அண்ட் பிராண்டில். இல்லாட்டி வந்து சிம்பிளா சொல்லணும், நசல் நம்பர் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பெக்லெட் நம்பர் சொல்லலாம். நெக்ஸ்ட். எஸ் சார். பெக்லெட் நம்பர் சார். 24. Assertion. For the similar condition, the values of convection heat transfer coefficient are more in forced convection than in free convection. In case of forced convection system, the movement of fluid is by means of external agency. ஓகே, ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் பாருங்க. கரெக்ட் சார். ஆமா, இப்போ என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபோர்ஸ் கன்வெக்ஷனுக்கு வந்து மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவைப்படும். ரெண்டுமே உண்மைதான். எஸ் சார். கரெக்ட். தெர்மல் பவுண்டரி லேயர். The thermal boundary layer எப்பவுமே வந்து தெர்மல் பவுண்டரி லேயர்ல இருந்து ஒரு கேள்வி வந்து ஆழமா எதிர்பார்க்கலாம். தெர்மல் பவுண்டரி லேயர்னாலே வந்து ஹீட் டிசிபேஷன் நெக்லிஜிபிளா, இனர்ஷியா அண்ட் கன்வெக்ஷன் ஆர் சேம் ஆர்டரா, கன்வெக்ஷன் டிசிபேஷன் ஆர் ஆஃப் தி சேம் ஆர்டர், கன்வெக்ஷன் டேர்ம்ஸ் ஆர் ஆஃப் தி சேம் ஆர்டர் ஆஃப் மேக்னிட்யூட். இப்போ இங்க என்னன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ அது மட்டும் இல்லாம தெர்மல் பவுண்டரி லேயர்னா வந்து பிராண்டல் நம்பர் வந்து வருவான் அப்படின்னு தெரியும். வந்து வரும். அப்ப μCp/k அப்படின்றது தெரியும். இப்ப μCp/k வந்து மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி, தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஆன்சர் வந்து பாருங்க, சியா பாருங்க. சரியா? எஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெர்மல் பவுண்டரி லேயர்னா வந்து μCp/k. μCp/k வந்து வச்சுட்டு k/ρCp ன்னு வச்சீங்கன்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி டு த தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. பிராண்டல் நம்பர் வந்து சொல்லும்போது okay, yeah, when Prandtl number is less than 1, delta is less than delta t அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால பிராண்டில் வச்சு தான் அதை வந்து கணிக்கிறேன். பிராண்டலுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம், MT. ஓகே சார். மொமெண்டம் டிஃப்யூசிவிட்டி பை தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ வச்சுக்கிட்டு அது மூலமா இது பண்ணுவோம். தெர்மல் பவுண்டரி we finally find the convective transfer either for laminar turbulent, the amount of heat dissipate in the region. So convection dissipation are the same order of magnitude அப்படின்றானுங்க. So convection conduction cannot be same order of, as finally convection take place with the joint effect of momentum and conduction. So வந்து கன்வெக்ஷனும் கண்டக்ஷனும் சேமா இருக்காதுன்னு காரணம் சொல்லியிருக்கான். ஏன்னா அங்க வந்து மொமெண்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அப்படின்றதான். ஃபைனலி கன்வெக்ஷன் டேக் பிளேஸ் வித் ஜாயிண்ட் ஆஃப் மொமெண்டம் அண்ட் கண்டக்ஷன் அப்படின்றது சொல்றான். ஸோ வெறும் கண்டக்ஷன் மட்டும் கிடையாது, கூட மொமெண்டமோட பங்கு இருக்குன்னா ரெண்டுமே சேமா இருக்காது அப்படின்றான். ஆனா அங்க ரெண்டுமே அதாடி என்னன்னா டிசிபேஷனும் கன்வெக்ஷனும் சேமா இருக்கிறதுக்கான காரணம் வந்து in thermal boundary layer we finally find the convection heat either for laminar turbulent with a measure of amount of heat dissipate வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றான். heat transfer coefficient வந்து amount of heat dissipate வச்சு கண்டுபிடிக்கனால அதனால convection and dissipation சேம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஓகே, சூப்பர். ஆப்ஷன் சி. சார் வெலாசிட்டி ப்ரொஃபைல். வெலாசிட்டி ப்ரொஃபைல் வந்து ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது வந்து கீழ இருந்து ஒரு பேரபோலா, மேல இருந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டவுன்வர்ட்ஸ், ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், வெர்டிகல் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெல் ஷேப்டு ஒரு பைப்ல வந்து பெல். ஆன்சர் பார்த்துருவோம், ஏன்னா வந்து இது பார்த்துட்டு தான் பதிவு வைக்கணும். ஸோ வெலாசிட்டி நேச்சுரல் கன்வெக்ஷன்ல வந்து வெர்டிகல் லைன்ல வந்து பேரலா இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது கண்டென்சேஷன் சார். ஆமா, கண்டென்சேஷன் வந்து வெர்டிகல் பிளேட்ல வந்து வெலாசிட்டி இருக்கும் அப்படின்றது பண்ணலாம். ஃப்ளோ கன்வெக்ஷன் வந்து மேல இருந்து கீழே வந்தா கண்டென்சேஷன், கீழே இருந்து மேல போனா நேச்சுரல் கன்வெக்ஷன். ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் வந்து அது செலுத்தி எடுத்துட்டு போகணும். பைப் என்ட்ரன்ஸ் வந்து பேரபோலிக்கா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். சார் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். சார் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் வந்து என்ன சொல்ல வரான், ஹரிசாண்டல் பிளேட் ஹீட் பண்ணா எப்படி இருக்கும், ஹரிசாண்டல் பிளேட் கூல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றான். ஸோ ஹீட் பண்ணா எப்படி இருக்கும், கூல் பண்ணா. அதே போல் வெர்டிகல் சர்ஃபேஸ் ஹீட்டட் ஹரிசாண்டல் பிளேட், கூல்டு ஹரிசாண்டல் பிளேட். ஹீட்டட் வெர்டிகல் பிளேட், ஹீட்டட்னா வந்து எப்படி இருக்கும், டைரக்ஷன் எப்படி இருக்கும், கூல்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றான். ஆன்சரை பார்த்து ஆன்சர் பி சொல்றாங்க. அப்போ பினா ஏக்கு 3 மேலே போங்க. ஏக்கு 3னா வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஹீட்டட் வெர்டிகல் ஹீட் பண்ணா மேலே போகுது.
கூல் Yes, sir. பண்ண கீழே வருது. ஸோ கூல் ஆமா வெர்டிகல் பிளேட்டு. அப்புறம் 1 வந்து மேலே போறதுனால ஹீட் ஆகுது கீழே வரதுனால. ஸோ டைரக்ஷன் கீழ் நோக்கி வந்தா கூல். அது ஞாபகம் வச்சுங்க. ஓகே. கூலிங் சார். அதான் கூலிங் ஆகுதுன்னு ஏர் ஃப்ளோ ஆகி கூலிங் ஆகுது சார். ஆமா. ஹீட் மேல வந்து இது ஆகுது. இந்த பி வந்து கூலிங் வெர்டிகல் பிளேட் வந்து கண்டென்சேஷனுக்கு சிமிலரா இருக்கு சார். இதெல்லாம் வந்து கரெக்டா condensation ரொம்ப வந்து sir. பின் பாயிண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சூப்பரான கொஸ்டின். Yes, sir. இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கண்டுக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் சார் ஃபின்ஸ் ஒரு கொஸ்டின் சார். ஃபின்ஸ் வந்து பை இன்க்ரீசிங் த எஃபெக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சர்ஃபேஸ் பை எஃபெக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. எஸ் சார். லாஸ்ட் ஆஃப் ஓகே. ஸோ இதான் வந்து இன்னைக்கு டிஸ்கஷன்ல வந்து ஃபின்ஸ் வந்து எஃபெக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு பாயிண்ட். மேலே அப்படியே ப்ரீவியஸ் போங்க. அடுத்தது வந்து ஹாட் ஃப்ளூயிட் வந்து எப்படி இருக்கும்? ஹாரிசான்டல் பிளேட், வெர்டிகல் பிளேட், டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். நெக்ஸ்ட் அப்புறம் மறுபடியும் டெம்பரேச்சர் பவுண்ட், நேச்சுரல் கன்வெக்ஷனுக்கு, கண்டென்சேஷன், ஃபோர்ஸ் கன்வெக்ஷனு அந்த மாதிரி இருக்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளோ இன் பைப் என்ட்ரன்ஸ், தெர்மல் பவுண்டரி லேயர்னா என்னன்னு கேட்டிருக்கானுங்க. அப்புறம் வந்து சிமிலர் கண்டிஷன் வந்து எது வந்து ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் எப்படி இருக்கும், ஹெச் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கானுங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் கிராஷோஃப் அண்ட் பிராண்டில் அண்ட் ரெனால்ட்ஸ் அண்ட் பிராண்டில். ரெனால்ட்ஸும் பிராண்டிலும் சேர்ந்தா பெக்லெட்டு. இது வந்து நேச்சுரல் கன்வெக்ஷன். நேச்சுரல் கன்வெக்ஷன். ஓகே. மேல அப்பர் சர்ஃபேஸ், லோயர் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் லோயர் சர்ஃபேஸ் சார். ராலி நம்பர் 10/9. டயமீட்டர், ஹாரிசான்டல் பைப், வெர்டிகலுக்கு லென்த். நெக்ஸ்ட் ஸோ நேச்சுரல் கன்வெக்ஷன் சேம் ஃப்ளூயிட் வெர்டிகல் பைப்பும் வெர்டிகல் பிளேட் இல்ல சேம் ஃப்ளூயிட் ஃப்ளோ பேட்டர்ன். ஆமா சார். சேம் ஃப்ளூயிட். மினிமம் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா வெர்டிகல் ஹீட்டட் வெர்டிகல் பிளேட். அவ்வளவுதான் பார்ப்போம். ஸோ அது நோட்ஸ் எடுங்க. அப்புறம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ சாம்பியன். தேங்க்யூ சார்.